நான் தான் உன் தலையெழுத்தை எழுதிய உன் உறவு பேசுகிறேன். இது புதைக்கப்பட்ட சமுதாயம் அல்ல, விதைக்கப்பட்ட சமுதாயம். உண்மைகளை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். உன் வழித்தோன்றல்களை தெரிந்து கொள்ள உனக்கு ஒரு சந்தர்ப்பம். வா, பின்னோக்கி உன் கடந்த கால வரலாற்றை காண. ஒரு சமூகம் எப்போது தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறதோ அப்போதே அந்த சமூகத்தின் பண்பாடு முதிர்ந்து விட்டது என்றுதான் அர்த்தம். தன்னை பற்றிய ஒரு தெளிவான சுய அடையாளத்தை உருவாக்கி கொண்ட பின்னர்தான் அச்சமூகம் தான் என்றே உணர்கிறது. அந்த உணர்வில் இருந்துதான் தன்னுடைய இறந்த காலத்தை அடையாளம் கண்டு வகுத்து கொள்கிறது. அதை தன்னுடைய எதிர்கால நினைவுக்காக கையளிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. அதன் விளைவாகவே அது ஏதேனும் ஒரு வடிவில் தன் வரலாற்றை பதிவு செய்ய முயல்கிறது. இதன் முதன் விளைவாகவே இந்த ஆவணப்படம் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. பார்க்கவ கோத்திரத்து வேளிர்கள். வேளிர் யார் என்ற கேள்விக்கு விடையாக குறிஞ்சி கோமான் கபிலர் அவர்கள் இருங்கோவேல் என்கிற வேளிர் குல அரசனை நோக்கிய பாடிய பாடல் இதோ. நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேன் நெடும் புரிசை உவரை ஈகை துவரையாண்டு 49 வழிமுறை வந்த வேளிருள் வேலே. பாடலின் பொருளாக அறிஞர்கள் கூறுவது, வடக்கே இருந்த முனிவன் ஒருவன் எல்லா பக்கங்களிலும் மலைகளால் சூழப்பட்ட தடவு என்று சொல்லப்படும் இடம் ஒன்றில் வாழ்ந்தனர் உன் முன்னோர்கள். அந்த தடவிலிருந்து வந்தவர்கள் நீ. அவர்கள் வழியினன் நீ. செம்பால் அலங்கரிக்கப்பட்ட நெடிய உயர்ந்த மதிர்ச்சுவர்களை கொண்ட கோட்டைகளை உடையவன். விரும்பத்தக்க ஈகை தன்மை உடையவன். துவாரகை நகரத்தை ஆண்ட 49 வழிமுறை வந்த வேளிருள் சிறந்த வேல். போர்களில் வெற்றி பெற்ற தலைவா. தழைத்த மாலையை உடைய புலிகடிமாலே. புலியோடு சண்டையிட்டு கொன்ற வீரன் என்பதால் புலிகடிமால் என்றழைக்கப்படுகிறான். இவ்வாறு பார்க்க குலத்தின் இருங்கோவேல் தோற்றம் பற்றி கூறப்படுகிறது வரலாற்றில். தடவு என்ற சொல்லுக்கு மேற்கூறியவாறு மலைசூழ் இடம் என்றும் பலரும் பல விதமாக பொருள் கூறுகின்றனர். ஆனால் பொதுவாக வேளிர்கள் தம்மை ஏதேனும் ஒரு ரிஷியின் கோத்திரம் என்றே கூறுவார்கள். அவ்வாறாக மலையமான்கள் தம்மை பார்க்கவ கோத்திரமாக அறியப்படுகின்றார்கள். தடவு என்பதை வழிகாட்டுதல் என்றே பொருள் கொள்ள வேண்டும். ஏனெனில் முனிவர்களின் யாக நெருப்பிலிருந்து தங்களது குல முதல்வர்கள் தோன்றினர் என்று கூறும் கதைகள் நம்மிடம் காணப்படுகிறது. ஆனால் நெருப்பிலிருந்து மனிதன் தோன்ற இயலாது என்பதே யதார்த்தம். அப்படியெனில் யாக நெருப்பிலிருந்து தோன்றினர் என்பதை குலகுரு போதனை அல்லது வழிகாட்டுதல் படி வாழ்பவர்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். குல குருக்களின் போதனை வழி நடத்தலின் பேரிலேயே தேவர், அசூரர் போன்றோரும் புராணம் மற்றும் வரலாற்று அரசர்களும் கூட நெறிப்படுத்தப்பட்டுள்ளனர். குலகுரு என்பதையே முனிவன் என்றும் தடவு என்பதை கோத்திரம் என்றும் வழிகாட்டும் நெறிமுறை என்றே பொருள் கொள்வது சரியானதாக இருக்கும். வேளிர்கள் என்போர் துவாரகையிலிருந்து தந்தை வழியில் சூரிய குலமாகவும் தாயார் வழியில் யது வம்சமாகவும் கண்ணன் எனப்படும் யாதவ அரசரால் தென்னகம் நோக்கி அனுப்பப்படுகின்றனர். அது ஏதேனும் ஒரு போரின் நிமித்தமாகவோ எல்லைகளை விரிவு கொள்ளும் நோக்கத்தோடோ இருக்க வேண்டும். ஆய்வுகளின்படி தோராயமாக 3300 ஆண்டுகளுக்கு முன் துவாரகையிலிருந்து தென்னகம் நோக்கி வந்துள்ளனர். அப்படி வந்தோர்தான் தற்பொழுது வேளிர் குடியினர் என்று அழைக்கப்படுகின்றனர். அதனால் தான் கோத்திரம் கூறும் மரபு வேளிர்குல சத்திரியர்களிடையே காணப்படுகிறது. வேளிர்களுள் இருங்கோவேல், மலையமான் திருமுடிக்காரி, பாரி வள்ளல் யாவரும் பார்க்கவ குலத்தவர்கள் சத்திரியர்கள். வேளிர்களை வெள்ளாளர்களோடு தொடர்பு படுத்தி கூறிக்கொள்வது தன் சார்பு கொள்கை மட்டுமே. வேல் என்பவன் அரசன், அவர்களால் ஆளப்படுபவர் வெள்ளாளர். இதுவே உண்மை. பார்க்கவ குல மக்கள் மலாடர், மலையர், சேதியர், மழவர் என்று குறிப்பிடப்படுவதும் உண்டு. பார்க்கவ குல மக்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதால் வெள்ளாளர் போன்ற ஒரு சாதியாக பொதுவாக அறியாமையால் கருதப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் மறவர், மழவர், மலையர், மலாடர், சேதியர் என்ற சத்திரிய சமூகமான இவர்கள் எவ்வாறு எப்பொழுது நில உடைமையாளர்களாக வேளாண்மை தொழில் இறங்கினர் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆய்வு இதோ உங்கள் முன்பாக. திரு நெபுரு கரோஷிமா அவர்கள் ஊட்டத்தூர் ஈஸ்வரன் கோவிலில் இருக்கும் 3ஆம் ராஜராஜனின் காலத்தை சேர்ந்த 7 கல்வெட்டுகளை ஆய்வு செய்து பார்க்கவ குல மக்கள் காவிரியின் கிழக்கு பகுதிகளில் பெரிய அளவிலான நில உடைமை பெற்று சோழர்கள் வீழ்ச்சிக்கு பின்னர் விவசாயத்திற்கு திரும்பினார்கள் என்று கூறுகிறார் நெபுரு கரோஷிமா. ஒரு முழு நேர போர்க்குடி 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் வேளாண்மைக்கு திரும்பிற்று என்று உறுதி செய்கிறார்.
சித்திரமேழி பெரிய நாட்டார் என்ற அமைப்பில் நாட்டார் பதவியில் இருந்த இவர்கள் வெள்ளாளர்களில் இருந்து தம்மை வேறுபடுத்தி காட்டவே 12ஆம் நூற்றாண்டிலேயே தம்மை பார்க்கவ குல சத்திரியர் என்று அழைத்துக் கொண்டனர். மேலும் வன்னியரான சதாசிவ பண்டாரத்தார் கூட அதியர் மரபையும் மழவராயர் மரபையும் மலாடு நாடு பார்க்கவ குலம் மலையர் வம்சத்தை சேர்ந்தவர் என்கிறார். காரி வழிமுறையும் காசினியில் வேளிர் வேல்பாரி வழிமுறையும் பல்கற்கே நீர் உள்ளீர் முது கபிலர். கோவர் கோமான் மலையமான் வம்சமாக ஆதாரபூர்வமாக வாலிகண்டபுரம் கல்வெட்டு, வரஞ்சுரம் கல்வெட்டு, மேலும் திருச்செங்கோட்டில் 50 கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள், 16, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மோரூர் கல்வெட்டுகள் மூலமாக தென்னிந்திய அரச குலங்களில் மலையமான் குலமும் முக்கியமான ஒன்று என்று அறிய வருகிறது. மூவேந்தரின் சதியால் ஏற்பட்ட பாரியின் மறைவிற்கு பின் தந்தையை இழந்து நின்ற பாரி மகளிரை புலவர் கபிலர் பெருமான் தனது முயற்சியால் மூவேந்தரின் முன்னிலையில் பாரி மகளிரை மலையமான் தெய்வீகனுக்கு திருமணம் செய்வித்தார். அவர்களின் வழிவந்தோராக தெய்வீகராஜனின் சந்ததியினர் மலைய மன்னர் நரசிங்க முனையரையர், நத்த மன்னர் மெய்ப்பொருள் நாயனார், சுருதி மன்னர் குலசேகரன் என்ற மூவர். அதில் மலையை ஆட்சி செய்பவர் மலையமான் எனவும் சமதளத்தை ஆட்சி செய்பவர் நத்தமான் எனவும் மண்ணும் கல்வி வீரம் எல்லாவற்றிலும் சிறந்து தேர்ந்தவர் சுருதிமான் எனவும் வழங்கப்பட்டார்கள். பார்க்கவ குலத்தாராகிய உதயன் சேரலாதன் மரபினர் வஞ்சி இன்றைய கரூர் மற்றும் இன்றைய கொச்சி பகுதியை ஆண்ட உதயன் சேரலாத மரபினரும் பார்க்கவ குலத்தோரே. இவர்கள் தம்மை சூரிய குலமாகவும் அக்னி குலமாகவும் கூறிக்கொள்வர். சங்க பக்தி கால சேரர்கள் சேரமான் பெருமாள் குலசேகரர் ஆகியோர் கரூரில் இருந்தே ஆட்சி புரிந்தனர். இந்த உதயன் என்ற சூரிய குல சேர மரபினர்களில் வந்தவர்களே பிற்கால பெருமாள் மன்னர்கள். இதில் இருந்து தோன்றிய வம்சமே உதயன் சேரலாதனின் வம்சம். பார்க்கவ குல சோழர்கள். உங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் வர வேண்டும். வேளிர்களும் பார்க்கவ குலம் என்று கூறுகிறீர்கள், சேரர்களையும் சோழர்களையும் பார்க்கவ குலம் என்று கூறுகிறீர்கள். உங்கள் சந்தேகம் நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால் பாண்டியர்கள் மட்டும்தான் பழைய குடியை சார்ந்தவர்கள். சேரர்களும் சோழர்களும் வேளிர்களில் இருந்து கிளைத்த அரச வம்சம்தான் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் முடிவு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்டராதித்த சோழன் தொண்டைமானாற்றுஞ்சின உடையார், ஆனைமே துஞ்சின உடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். கண்டராதித்தனின் மனைவி செம்பியன் மாதேவியார் மலைநாட்டு மழவராயர் மகள். உடையார் குலமும் மழவராயர் குலமும் இதன் ஒரு உட்பிரிவுதான். அபிதான சிந்தாமணி என்னும் நூலில் கரிகாலனும் மலையமானும் நண்பர்கள் என்று கூறியுள்ளது. கரிகாலன் சிறுவனாய் இருந்த பொழுது அவனது உறவினர்கள் அரியணைக்கு போட்டியிட்டு அதற்கு உரிமையான கரிகாலனை பொய் வழக்கிட்டு சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து தப்பிய கரிகாலன் மலையமான் பாதுகாப்பில்தான் வளர்ந்துள்ளார். கரிகாலன் தந்தை இளஞ்சேத் சென்னி வடுகரை வென்று பாழி அரணை அழிக்க மலையமான் பெரும் படைகள் கொடுத்து உதவியுள்ளார். இளஞ்சேத் சென்னியால் வெல்லப்பட்ட பாழியின் மகன் 11 வேளிர்களை சேர்த்து கொண்டு போர் தொடுத்துள்ளான். இங்கு மலையமான் பகை கொண்ட வேளிர்களில் சேர்க்கப்படவில்லை. கரிகாலனின் பெயரர்களாக அறியப்படும் கிள்ளி வளவன், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி ஆகியோரின் காலத்தில்தான் சோழ நாடு 3ஆக பிரிந்தது. அதே சமயம்தான் மலையமான் திருமுடிக்காரி வேந்தனுக்கு பாதுகாப்பும் படைபலமும் அளிக்கக்கூடிய வலிமை பொருந்திய தனி முடிசூடிய அரசராக இருந்தார். டாக்டர் ராசமாணிக்கனார் ஒரு கட்டுரையில் திருமுனைப்பாடி நரசிங்க முனையரையர் என்ற மலையமான் தான் சுந்தர சோழனை வளர்த்தும் பாதுகாத்தும் வந்துள்ளார் என்று கூறியுள்ளார். ஏன் சோழர்கள் மீது மலையமான்களுக்கு இவ்வளவு அக்கறை? காரணம் மிக வலுவானதே. சோழனின் கிளைக்குடி என்று கூறப்படும் குடிகளில் பாதி மலையமான்களின் குடிப்பட்டங்களே. அவை யாவன மலையமான், சேதிராயர், கொங்குராயர், முனையரையர், மழவரையர் ஆகும். சேதிராயர் என்பதை சூரியகுலத்தின் ஓர் குடி என்றே கூறியுள்ளனர். சேதிகுலத்தின் இளம் சேத் சென்னிதான் கரிகால் சோழனின் தந்தை என்று ஒரிசா புவனேஸ்வரில் இருக்கும் கரவேலர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் சேதிகுலம் என்றும் சேதி நாடு என்றும் சேதிபர் கோன் என்று சொல்லப்படுவது இந்த பார்க்கவ குலத்தை சேர்ந்த மலையமான், நத்தமான், சுருதிமான்களைத்தான். சோழர்கள் பார்க்கவ குலத்தை சார்ந்தவர்கள்தான் என்பது ஆணித்தரமான முடிவு. இதில் எந்த தயக்கமும் தடுமாற்றமும் தேவையில்லாதது. சில ஆழ்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பாண்டியர்களால் 426 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை கைப்பற்றப்பட்டு சோழர்களின் மாளிகை தீக்கிரையாக்கப்பட்ட பின்பு சோழர்களின் வம்சத்தார்கள் தில்லை ஸ்தானத்தில் கொஞ்ச நாட்கள் இருந்து பின்பு சில காலம் செல்ல அரியலூர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கலந்து மறைந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த பகுதிகளில் பார்க்கவ குலத்தோர் மிகுந்து வாழ்கிறார்கள்.
வானாதிராய பாண்டியர்களாகிய பார்க்கவ குலத்தோர். பாண்டிய குல மன்னர்களுள் வானர் அல்லது வானாதிராயர் என்ற பெயருடையோர் சுமார் 500 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி பீடத்தை அலங்கரித்தனர். அவர்களுள் மிகவும் முக்கியமானவர்கள் திருமால் இருஞ்சோலை நின்றான், மாபலி வானாதிராயன், உரங்கா வில்லிதாசன் ஆகியோராவர். அவர்களின் பெயர்களே இவர்கள் வைணவ ஈடுபாட்டில் எத்துணை அளவிற்கு சிறந்து விளங்கினார் என்பது புலப்படுத்தும். இவர்களில் சில வானாதிராயர்கள் திருமால் இருஞ்சோலையை தலைநகரமாக கொண்டு ஆண்டனர். பாண்டியர்கள் இத்தலத்தோடு தொடர்புற்றிருந்ததை கூர்வேல் கோனெடு மாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடிய தென் திருமால் இருஞ்சோலையே என்கிறார் பெரியாழ்வார். இதனால் தொன்று தொட்டு பாண்டியர்கள் இப்பெருமானுக்கு தொண்டு பூண்டிருந்ததை அறியலாம். வானாதிராய பாண்டியர்கள் வம்சத்தை ஸ்தாபித்தவர்கள் நடுநாட்டிலிருந்து, அதாவது மலையமான் நாட்டிலிருந்து சென்ற வானாதிராய நயினார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைய கேரள மாநிலத்தில் இருக்கும் தெய்வ திருமகன் ஐயப்பன் தோன்றியதாக கூறப்படும் பந்தள அரசர்கள் பார்க்கவ குல சத்திரியர்களாக தங்களின் வரலாற்றை கூறி தெளிவுபடுத்துகிறார்கள். தாங்கள் பாண்டியர்களின் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும் கிபி 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் பந்தளம் வம்சத்தை தோற்றுவித்தார்கள் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று ஆவண படைப்பு கடந்த காலத்தின் வரலாற்று பெருமை பேசுவதற்கு அல்ல, ஒரு இனத்தின் வாழ்ந்த வரலாற்றை மீட்டெடுத்து அந்த இனத்தை சுயமரியாதையோடு